வாங்க பாருங்க கோவக்காய். தோட்டத்துக்கு அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். தோட்டத்துக்கு வரத்துல பாருங்க கோவக்காய் அந்த செடி மேலே எப்படி ஏறிட்டு இருக்குதுன்னு. நல்லா நிறைய காய் இருக்குது. என்னன்னா கோவக்காய் பிடிச்சி இன்னைக்கு பொரியல் பண்றோம். கோவக்காய் பொரியல் இது வந்து சுகருக்குலாம் நல்லது. பாருங்க எவ்வளவு காய் இருக்குதுன்ட்டு. பொடிக்கலாம் இருங்க, தண்ணி தெரியல. பாருங்க எவ்வளவு கோவக்காய் இருக்குது. சூப்பர். பொடிக்கிறேன். பாருங்க இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பொரியல் பண்ணிடலாம் இன்னைக்கு கோவக்காய் பொரியல். எதுவும் எடுத்துட்டு வரலங்க, அதனால பொடிச்சு. கோவக்காய் பழம் ஒன்று இருக்குது. ஆமா இருக்குது. காய்களை பொடிச்சிட்டு பார்த்து முள்ளு குத்தி விட போதும். பாருங்க நடக்குது. இதை அறுத்துட்டாரா செடியா? பாருங்க சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குது. இந்தாங்க கோவப்பழம். கோவை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சாப்பிடுங்க. நீ கோவக்காய் பொரியல். ஃப்ரீயாக கடிச்சிக்குது இன்னைக்கு. எங்கே சீத்தா காய்க்குது? இன்னும் செவக்கணும். இன்னும் கொஞ்சம் செவக்கணும் சீத்தாக்காய். வேஸ்ட்லேயே போட்டாச்சு. கொண்டு போவதனால வேட்டிலேயே பொடிச்சு போட்டு வேட்டிலேயே கோவக்காய் பொடிச்சு போட்டுட்டு வந்துட்டார். சூப்பர், நிறைய கோவக்காய் இருக்குது. சூப்பராக எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு ஃப்ரெஷ்ஷான கோவக்காய் பொரியல். நல்லா இருக்கும். ஓகே, டன். ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சேங்க. இப்படி இருக்கணும் கோவக்காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுக்க கண்டிஷன் ஆகிடுச்சு. ஆமா, இருந்தாலும் பார்ப்போம், செஞ்சு பார்க்கலாம். இப்படி இதுதான் பதமான காய். இந்த மாதிரி இருக்கும். ஆமா, இந்த மாதிரி வெள்ளி பிஞ்சு மாதிரி தான் பதமான காய். செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தாளிக்காய் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின முன்னாடி கோவக்காய் கொட்டி வதக்கி விட்டேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் தான் கசப்புக்கு நல்லா இருக்கும். நல்லா அதை கிண்டி வச்சுருவோம். தேவையான அளவு வணங்கும் போது உப்பும் சேர்த்துக்கணுங்க. ஏற்கனவே நான் கொஞ்சம் பழுத்த மாதிரி இல்லை, அதனால எப்படி பார்ப்போம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழமா இருக்குன்னா இது கொஞ்சம் காய் வாட்டா இருக்குது. ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா கோவக்காயும் தக்காளியும் நல்லா சுருண்டு வந்த பின்னாடி எண்ணெயிலே தாங்க வதக்கணும். எண்ணெயில் வதக்கி சுருண்டு வந்த பின்னாடி நம்ம துருவி வச்சு தேங்காய் பூ அதில் சேர்த்து அதையும் 2 வதக்கி அதுக்கு கோவக்காய் வந்து இப்போ கொஞ்ச நேரம் வேகணும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெந்துட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. தேங்காய் திருவி போட்டு ஆமாம் பார்த்துக்கோ. இறக்கலாம் அவ்வளோதான். சாதத்தில் போட்டு சாதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. நானே சாப்பிட்டு பார்த்து கசக்குதான் என்னன்னு பார்க்கலாம். சூடல். ஆமாம், எப்படி இருக்கு? லைட்டா கசக்குதுங்க, ரொம்பலாம் கசக்கல, லைட்டா கசக்குது. ஆனா அதான் பழுத்த காய்ங்கிறதுனால. ஆமா, பழுத்த பிஞ்சா இருந்தா சூப்பரா இருக்கும். முன்ன டைம் சுண்ட வச்சது சூப்பரா இருந்துச்சு. இந்த டைம் லைட்டா கசக்கு வருது. ஆனாலும் சூப்பரா டேஸ்டா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.